திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தமிழக ஆந்திர எல்லையான ஆரம்பாக்கத்தில் துவக்கினார். பாமக மாவட்ட முன்னாள் செயலாளர் எம் செல்வராஜ், பாமக மாவட்ட செயலாளர் பிரகாஷ் மற்றும் பாஜக மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பாக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலில் வழிபாட்டிற்கு பிறகு துவங்கியது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் சுகேந்திரன், மீனவர் பிரிவு பாஜக மாவட்ட செயலாளர் வி.கே. வேலு, பாஜக சக்தி கேந்திரா பொறுப்பாளர் தேசப்பன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் சி.கே. பாபு, குமார் வி. தேசப்பன், பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் தட்சிணாமூர்த்தி, ஜெயராமன், முருகன் மற்றும் அமமுக மாவட்ட துணை செயலாளர் சக்தி அங்கையன், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட துணை செயலாளர் பாஸ்கர் ஆனந்தன், பாஜக மாவட்ட துணை செயலாளர்கள் தியாகு, பாஜக ஓபிசி அணி மாவட்ட தலைவர் மாரிமுத்து, பாஜக வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் சுரேஷ், மாவட்ட இளைஞரணி தலைவர் அன்பு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து ஆரம்பாக்கம் பஜாரில் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிய பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி பாஜக பாமக தொண்டர்கள் சூழ ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து ஆரம்பாக்கம் ஊராட்சியைச் சேர்ந்த நொச்சிக்குப்பம் மற்றும் பாட்டைக்குப்பம் மீனவ கிராமங்களில் ஊர் கோவில்களில் ஊர் நிர்வாகிகள் முன் அமர்ந்து பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் மீனவர்களின் நலனுக்காக தேர்தலில் வெற்றி பெற்றதும் நிச்சயம் பாடுபடுவேன் என்று ஊர் மக்களிடம் உறுதியளித்தார். தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஏ.சி. சண்முகம் அவர்கள், அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்கள், வீரமுத்திரையர் பேரவையுடைய தலைவர் அண்ணன் திரு செல்வகுமார் அவர்களின் கருத்தை வெளிப்படுத்த நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் என்பதை மறந்துவிடக் கூடாது. மொத்தமாக இந்த தேசத்தினுடைய இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கான வாக்காக மாறும் என்பதிலே மாற்றமில்லை என்று கருதி அனைவரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தாமரை சின்னத்தில் முத்திரை பதித்து மீண்டும் நமது பாரத ஜெயிச்சதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்ன எதுவும் கேட்போம், நாமளும் அமைதியாக இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாச்சு, எங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதிகமாக தான் ஜெயிக்க போகிறாங்க, அவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற மோடியவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு ஆள் இருந்தாச்சுன்னா நம்ம என்னென்ன கேட்குறோமோ சுலபமாக நம்மளால செய்ய முடியும். அங்கே ஒரு கவர்மெண்ட் இருந்துட்டு என்ன நீங்கள் செயல்படாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டாந்து நம்ம உட்கார வச்சோம்னா நம்ம எந்த கோரிக்கை கொடுத்தாலும் அவங்க வந்து காங்கிரஸ் கூட கேட்கும். நீங்கள் கொஞ்சம் ஒரு யோசனை பண்ணுங்க. தலைமுறையாக நான் இதுக்கு தான் ஓட்டு போட்டுருக்கேன், என்னோட அப்பா காலத்துலேருந்து இப்படி தான் ஓட்டு போட்டுருக்கேன், இனிமேல் நான் என்னால் மாற்றி போட முடியாது அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனில் வச்சுக்கோங்க. எம்எல்ஏ எலெக்ஷனில் வச்சுக்கோங்க. இந்த எலெக்ஷனில் யோசனை பண்ணி கொஞ்சம் மாற்றி நம்ம ஊர் நல்லா இருக்கும், நம்ம ஊர் நல்லா இருக்கும். ஊரை நோக்கி யார் வந்துருக்கிறாங்களோ அவங்களுக்கு செய்யணும், இவங்களால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறதுனால கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரே ஒரு தாமரைக்கு நான் அரசியலே பேசுறேன். நீங்க ஒரு நல்ல விஷயமா சொல்லியிருக்கீங்க. அரசியல 10 வருஷம் மோடியை நாம என்ன பண்ணிட்டோம், மோடியை வீடியோ ஆஃபீஸ்க்கு போய் பேசிருக்கீங்களா? ஒரு 2 வாரம் வெட்டு பண்ணாங்க.